ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலக்கீரை கருஞ்சீரக பூரி. என்னடா இவ்வளோ பெரிய டைட்டிலாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாலக்கீரை நான் ஒரு 7-8 பாலக்கீரை எடுத்திருக்கேன். ஏன்னா கீரையே ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் ஒரு 7-8 மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து அது இந்த மாதிரி சின்ன சின்ன இதாக அரிஞ்சிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்துடலாம். அப்படியே போட்டோம் அப்படின்னா நமக்கு பச்சை வாசம் வரும். அதனால் ஒரு கொதி வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இதிலலாம் எதுவுமே போட வேண்டாங்க, வெறும் தண்ணி மட்டும் ஊற்றுங்க போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினவுடனே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த தண்ணியை நம்ம பிசைகிறப்ப ஊற்றிக்கலாம். ஸோ அந்த தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு நான் கோதுமை மாவு 4 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரகம் போட்டிருக்கேன். கருஞ்சீரகம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த பாலக்கீரையை ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம பாலக்கீரையை கொதிச்ச விட்ட தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ. ரொம்ப தண்ணியை மாவு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. பூரிக்கு எப்பவுமே கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும், கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு உப்பி வரும். அதனால் மாவு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, மாவு பிசைஞ்சாச்சு. இவ்வளோ திக்காக நம்ம பிசைஞ்சாதான் நல்லா பூரி நமக்கு உப்பி வரும். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பால் சைஸ்க்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம். பூரிக்கு எப்பவுமே மாவு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சப்பாத்திக்கு தான் ஊற வைக்கணும். அப்போ தான் சாஃப்டாக வரும் சப்பாத்தி. பூரிக்கு நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா எண்ணெய் நல்லா இழுத்துடும். ஸோ அதனால் மாவு பிசைஞ்ச உடனே பூரி சுட்டுருங்க. இந்த சைஸில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்குள்ளே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பூரிக்கு நம்ம ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒத்தி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காவே வந்து ஒத்திக்கோங்க. ரொம்ப மெலிசா ஒத்துனீங்க அப்படின்னா நமக்கு உப்பாது. இந்த சைஸ்ல ஒத்திக்கோங்க போதும். பாருங்க, இந்த சைஸில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு உப்பி வரும் பூரி. இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. பாலக்கீரை கருஞ்சீரக பூரி, டேஸ்டியான ஹெல்த்தியான பூரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூரியை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இது கூட ஒரு வெங்காய தக்காளி தொக்கு செஞ்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பாலக்கீரை கருஞ்சீரக பூரி. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.